வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். குரு வாழ்க, குருவே துணை. உலகெங்கும் இருக்கும் நம்ம யூடியூப் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தேஷன் அன்பான வணக்கங்கள். ஜூலை மாத நட்சத்திர பலன் பார்க்க போகிறோம். அதான் நம்ம ராசி பலன்கள் பார்த்துருப்போம். நிறைய பேருக்கு ராசி எது, லக்னம் இது, எதுக்கு பார்க்கணும்னு நிறைய குழப்பம் இருக்கும். பெஸ்ட்டு நட்சத்திரம்னா இன்னும் பர்ஃபெக்டாக போகும். ஏன்னா ஒரு ராசி மண்டலம், அந்த ஒவ்வொரு ராசி மண்டலத்துலையும் 3 நட்சத்திரம் இருக்கும். உங்கள் நட்சத்திரம் என்னன்றதை பொறுத்தா நிறைய வாழ்வியல் மாறும். அதனால் இது நம்ம நட்சத்திரத்துக்கு சொல்கிறோம். அகெயின் நட்சத்திரத்திலே நம்ம பொதுவான நட்சத்திரம் சொல்கிறோம். நட்சத்திரத்திலே லட்சக்கணக்கான பேர் இருப்பாங்க. அதிலேயே நம்ம பொதுவாக சொல்கிறோம். இதில் வயசுக்கு ஏற்ற மாதிரி தசா புத்தி மாறும். நிறைய பேர் நம்மளுக்கு குழப்பம் இருக்கும்ல, இவ சொல்கிறது நடக்கிற மாதிரியும் இருக்குது, நடக்காத மாதிரியும் இருக்குது. ஏன்னா நம்ம லக்னம் மாறும், நம்ம நட்சத்திரத்தில் நம்ம தசா புத்திகள் மாறும். அதனால் நான் ஒரு மெயினான விஷயங்கள்னால் ஒரு 30 வயசுலேருந்து ஒரு 60-65 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு தசா புத்திகளை நான் கலந்து சொல்ல போகிறேன். அதுக்கு வயசுக்கு மேலே இருக்கவங்களும் கீழே இருக்க டீனேஜர்ஸ்க்கும் சேர்த்து சொல்லுவோம். அப்பா அம்மா பார்த்துட்டு அதை உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கிட்டால் அது ஒன்றுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒவ்வொன்றா பார்ப்போம் வாங்க. இதுலேயே நான் கொஞ்சம் தீர்வுகளும் சொல்லுவேன், வாழ்வியல் பரிகாரங்களும் சொல்லுவேன், தெய்வ வழிபாடுகளும் சொல்லுவேன். நிறைய சிம்பிள்ஸ், நிறைய விஷயம் இதில் பார்க்க போகிறாங்க. கூர்ந்து கவனிச்சுட்டு வாங்க. ஜூலை மாத திருவாதிரை நட்சத்திரத்துடைய பலன்கள் எப்படி இருக்குன்றது நம்ம பார்க்கலாம். போன வருஷம் திருவாதிரைக்கு ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ஏன்னா குரு பகவான் உங்கள் வீட்டில் இருந்ததுனால நிறைய நல்லது நடந்துட்டு இருந்தது. இப்போ உங்களுடைய 2ஆம் வீட்டுக்கெல்லாம் போனதுனால தனஸ்தானம் உங்களுக்கு ரொம்ப நல்லா சூப்பராக வரும். தனஸ்தானம் சரிங்களா. இப்போ இதில் நீங்கள் இப்போ 20ஸில் இருக்கீங்க, 20s 30s இந்த ஏஜில் இருக்கவங்களுக்குலாம் மோஸ்ட்லி குரு தசை நடக்கும். குரு தசை இருக்கும்போது உங்கள் தனஸ்தானத்தில் குரு இருக்கார். அப்போது நல்ல காசு வரும். அது இந்த ஜூலை மாதத்துலலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு 15 நாளைக்கெல்லாம் குரு சுக்கிரனோட இருக்கார். அப்போனா இது மகாலட்சுமி யோகம்னு சொல்லுவாங்க. பணம் ரொம்ப நல்லா வரும் உங்களுக்கு சரிங்களா. இது ஒன்று. இதுக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 40-50 இந்த வயசுலலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனி தசை நடந்துகிட்ருக்கோம். உங்களுக்கு சனி பயிற்சியெலாம் எதுவும் கிடையாது. இந்த ராசி லக்னக்காரங்களுக்கு சனி பயிற்சி கிடையாது. இருந்தாலும் சனி தசைன்றது நம்மளை கொஞ்சம் உருட்டி எடுத்துகிட்டு தான் இருக்கும். சரி, அப்போ சனி தசையில் என்ன பண்ணணும் அப்படின்னா, எவ்வளவு தூரம் அமைதியாக இருக்குமோ அவ்வளவு நல்லது. ஏன்னா திருவாதிரை சிவபெருமான் பிறந்த ராசி நட்சத்திரம், ரொம்ப புனிதமான ராசி நட்சத்திரம். சரி, அதே சமயம் எக்ஸ்ட்ரீம் கஷ்டம் இருக்கிற நட்சத்திரங்கள்லேயே எக்ஸ்ட்ரீம் கஷ்டம், அந்த வாழ்க்கையோட எஜ்ஜை எட்டி பார்த்தது யாருன்னு கேட்டால் திருவாதிரை தான். நான் சில விஷயங்கள்லாம் சொல்லலாம், அப்புறம் அந்த பொதுவாக சொல்லும்போது பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. அவ்வளோ எக்ஸ்ட்ரீம், எவ்வளோ எக்ஸ்ட்ரீம் நினச்சாலும். ஏன்னா சிவபெருமான் அவருடைய வாழ்க்கை, சிவபுராணத்தை படிச்சிங்கன்னா அந்த மனுஷன் நடந்ததை பார்த்தா நம்மளுக்கே பாவமாக இருக்கும். அவ்வளோ தூரம் போயிட்டு வந்திருப்பார். இந்த நட்சத்திரக்காரங்களும் அதே மாதிரி தான். நீங்கள் ஒன்றும் இல்லை, இவங்க ஒரு 30 வயசு திருவாதிரை கிட்ட போய் பேசி பாருங்கள், 60 வயசு மெச்சூரிட்டியோடு பேசுவாங்க. அவ்வளோ சின்ன வயசுலேயே அவங்க அவ்வளோ பார்த்துருப்பாங்க, அவ்வளோ மெச்சூரிட்டி அவங்களுக்கு இருக்கும் சரிங்களா. ஸோ இவங்களுக்கு நீங்கள் நிஜமாக திருவாதிரையில் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணி காசு ஏமாந்துருப்பீங்க. ஏன்னா திருவாதிரை கேட்டால் அது சிவபெருமான் தான். அசுரன் கேட்டாலும் தூக்கி கொடுத்துருவார், தேவர்கள் கேட்டாலும் தூக்கி கொடுத்துருவார், யார் கேட்டாலும் வச்சுக்கோன்னு கொடுப்பாரு. இவங்களும் அதே மாதிரி தான். ஃப்ரெண்ட்ஸுன்னு வந்துட்டால் பழகுனதுக்காக என்ன வேணால் இறங்கி செய்வாங்க. அந்த மாதிரிலாம் பணத்தை எதனா கொடுத்து வச்சுருந்தீங்கன்னா வாங்குங்க. உங்கள் பணத்தை வாங்கி சேமிக்கிறதுக்கு. ஏன்னா உங்கள் தனஸ்தானத்தில் குரு இருக்கார். தனம் நல்லா இருக்குன்னா வேலையில் முன்னேறுவீங்கன்னா முன்னேறுவீங்க, உங்களுக்கு வேலையில் நல்லா முன்னேறுவீங்க, பிஸ்னஸ் நல்லா வரும். அது மட்டும் தனம் இல்லை, உங்கள் பணம் வெளியே லாக் ஆகிருந்ததுன்னா அதை திருப்பி எத்தனை தனம் தான். ஸோ அதை நீங்கள் பண்ணுங்கள். வேலையில் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. யாராவது புது வேலை தேடுறீங்க, இல்லை வேலை ஜம்ப் அடிக்கணும், இல்லை வேலையில் ஏதோ ப்ரமோஷன் தேடுறீங்க, ஹைக்கு தேடுறீங்க. இப்போ இந்த ஜூலை மாதன்றது ப்ரமோஷனும் ஹைக்கு டைமும் இல்லை. மோஸ்ட்லி ஏதோ சில ஆர்கனைசேஷனில் வேணால் 1-2 ஆர்கனைசேஷனில் இவ்வளோ டிலேவாக நடக்கலாம். மற்றபடி எல்லா இடத்துலையும் மோஸ்ட்லி முடிஞ்சிட்ருக்கோம். எதுனா புதுசாக ஜம்ப் அடிக்கிறீங்கன்னா ஐ திங்க் இப்போ நிறைய இன்டர்வியூஸ் போயிட்டுருக்கோம். எதனா தேடுறதா இருந்தால் தாராளமாக நீங்கள் தேடுங்க. ஆனால் ஒரு தடவை வேலை மாறுதுன்றதுலாம் ரொம்ப முக்கியமான விஷயங்க.
முதல்ல ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி மாறுங்க. நான் எந்த மாதிரி கம்பெனிகள் பேர், அதாவது நான் கம்பெனி சொல்ல போகிறதில்ல, எந்த மாதிரி பேர் அமைப்புகளில் இருக்க கம்பெனி உங்களுக்கு நல்லா வரும்ன்றது சொல்கிறேன். நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ணலாம். இல்லை நீங்கள் அப்ளை பண்ணதில் 2-3 கம்பெனி இருக்குன்னா அதில் எது பெஸ்ட்டுன்றதை பார்த்து சொல்கிறேன், அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து இதில் வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பிஸ்னஸ் நல்லா வருங்க, பிஸ்னஸ் நல்லா வரலாம். ஏன்னா திருவாதிரையில் அந்த சிவனுடைய நட்சத்திரம் இது, அறிவு சரியான அறிவு இருக்கும் இது, ஓகேவா. அதேமாரி ராகு நட்சத்திரம், அவங்களுக்கு வந்து ஆசை எண்ணம் எல்லாமே பிரம்மாண்டமாக இருக்கும். நான் பெருசாக பண்ணுறேன், போனால் டைட்டானிக்கில் தான் போவேன், படத்துக்கு ஓகே தேட்டர் பேர்லாம் பிராண்டிங் சொல்லக்கூடாது, போனால் எது எதெல்லாம் காஸ்ட்லியோ எது எதெல்லாம் பெருசோ எது எதெல்லாம் பிரம்மாண்டமோ அதுக்கு தான் போவேன்னுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்க உழைப்பாங்க. ஜாதகம் சப்போர்ட் ஆச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க முன்னேறுவாங்க. ஸோ பிஸ்னஸ் ஹவுஸும் ரொம்ப நல்லாயிருக்கு, தனஸ்தானம் நல்லா இருக்குது, வேலைக்கு போகிற விஷயம் நல்லா இருக்குது, அடுத்தவங்ககிட்டேருந்து உங்கள் பணம் வரணுன்னா நல்லா இருக்குது. ஸ்பௌஸ் உங்களுடைய மனைவியால் கணவனால் நிறைய அற்புதங்கள் நடக்கும். சொல்லுவாங்க சிவன் இல்லையே சக்தி இல்லை, சக்தி இல்லையே சிவன் இல்லைன்னுவாங்க. சரியான பேர், எனக்கு பிடிச்ச கடவுள்களில் இவங்க பேர் தான். ஏன்னா எவ்வளோ அடிச்சுக்கினாலும் ஒன்று சேர்ந்துருவாங்க, கொஞ்சம் நேரத்தில் அடிச்சுப்பாங்க. நம்ம வீட்டில் நம்ம அப்பா அம்மா பார்க்குறோம், அப்பா குமுறுன்னு குமுறுவார் ராத்திரியில், காலையில் போய் பார்த்தா அப்பாவுக்கு டிஃபன் கட்டிகிட்டு இருப்பாங்க. அதுதான் நம்ம ஃபேமிலி மாரியே இருக்கும் சிவபெருமான் ஃபேமிலியும் பார்த்திங்கன்னா. அதனால் சிவபெருமான் கஷ்டப்படும் போது அதிகமாக வந்து ஹெல்ப் பண்ணது யாருன்னா ஒரு ஒய்ஃப் சக்தி தான். அதனால் திருவாதிரையில் யாருன்னா இருக்கிறீங்கன்னா உங்கள் ஹஸ்பண்டாலேயோ உங்கள் ஒய்ஃபாலேயோ இந்த வருஷமே நல்லா இருக்குது, இந்த ஜூலைலலாம் உங்களுக்கு ஏதாவது ஒரு விதமான நல்லது நடந்திருக்கும். சில பேருக்கு ஜூன்லேயே நடந்திருக்கும். அப்படி நடந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் போடுங்க, மற்றவங்களும் பார்த்து சந்தோஷப்படுவாங்க, ஒரு நம்பிக்கை வரும். அதுக்காக தான் இது ஒன்று. இன்னொன்று நம்ம என்ன சொன்னோம், பிஸ்னஸ் நல்லா வரும்னு சொல்லியிருந்தோம். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸே ஒருத்தர், அவர் திருவாதிரை தான், அவர் புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு இன்னொருத்தர் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இவர் வந்து ஒர்க்கிங் பார்ட்னராக இருக்கார். இந்த மாதிரி அமைப்புகளும் உங்களுக்கு நிறைய வரும். சில பேர் வந்து சார் எனக்கு இன்வெஸ்டர்லாம் வந்தால் தலைவலி சார், 1008 கேள்வி கேட்பாங்க சார் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மானியம் கவர்மெண்ட்டில் மானியம் எடுக்க போகிறேன், அப்படி இல்லைன்னா நானே லோன் வாங்கி நானே பார்த்துக்கிறேன், ஆணியை நானே கட்டிக்கிறேன், யாரும் கட்ட வேணாம் நினச்சிங்கன்னா அதுவும் உங்களுக்கு நடக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. கடனோ லோனோ மானியமோ கிராண்ட்டுன்னு சொல்லுவாங்க, கிராண்ட்டோ கவர்மெண்ட் மூலயமா உதவியோ. எனக்கு தெரிஞ்ச ஒரு திருவாதிரை நட்சத்திரத்துக்கு அவங்க என்ஜிஓ நடத்துகிறாங்க, கவர்மெண்ட்லேருந்து ஒரு கிராண்ட் மாதிரி வந்தது. அப்படியோ ஏதோ ஒரு விதத்தில் வெளியே இருந்து உங்களுக்கு உதவுறதுக்கு வந்து ஒரு பணம் வரும், அதையும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம்னா டிஃபால்ட்டு நடராஜர். சிவபெருமான்லேயே பல ரூபம் இருந்தாலும் நடராஜர் ரூபம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நடராஜர் கூடயே அம்மா இருப்பாங்க, பார்வதி அம்மா இருப்பாங்க, சேர்த்து வழிபடுங்க. நிறைய இடத்துல வெறும் நடராஜர் சிலையை மட்டும் வச்சுருக்காங்க. அழகுக்கு வச்சா பரவாயில்ல, நீங்கள் மியூசியத்தில் வைக்கிறீங்களோ எங்கேயாவது வைக்கிறீங்கன்னா பரவாயில்ல. நீ வீட்டில் வைக்கிற, குடும்பம் நடத்துகிற வீட்டில் வைக்கிறேன்னா நடராஜரோட பார்வதி இருந்தே ஆகணும். பார்வதி இருக்கிற இடத்துலலாம் சிவபெருமான் இருந்தே ஆகணும். இந்த ரூபத்தை வச்சு வழிபாடு பண்ணுங்கள், அவ்வளோ நல்லது. நீங்கள் வந்து கருப்பு உளுந்து இல்லை புளியோதரை இதெல்லாம் செஞ்சு நீங்கள் வந்து அன்னதானமாக கொடுக்க ரொம்ப நல்லது. நீங்கள் காற்று ராசின்றதுனால நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு தூபம் வாங்கி கொடுங்க. பள்ளியறை பூஜை ராத்திரி சிவபெருமான் பார்வதிக்கு பள்ளியறை பூஜை நடக்கும், அதுக்கு சாம்பிராணி வாங்கி கொடுங்க, வாழ்க்கை அற்புதமாக மாறும். சரி, உங்கள் நட்சத்திரத்துக்கு நம்ம வந்து பலன்கள், பொதுவான பலன்கள் சொல்லியிருக்கோம். ஒரு நட்சத்திரத்துலேயும் கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க, ஒரு நட்சத்திரத்தில் கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே நான் வந்து பொதுவான பலன்கள், அதாவது தமிழர்கள்லேயே கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க, எல்லாருக்கும் பொதுவான பலன்கள் சொல்லியிருக்கேன். ஆனால் ஒவ்வொருத்தர் கைரேகை மாதிரி அது ஒவ்வொருத்தருக்குமே மாறுங்க. உங்களுக்கு இது நான் சொல்கிறது சரி நல்ல மேட்ச் ஆகுது, பட் எனக்கு ஒன்றும் முக்கியமான டீட்டெயில்ஸ் வேணும், ஒன்றும் டீப்பாக வேணும், இல்லை எனக்கு ஒரு சில நல்ல விஷயங்கள் நடக்க போது உங்கள்கிட்ட ஜாதகம் பார்க்கணும், இல்லை ஒரு சில கெட்ட விஷயங்கள் நடக்கிற மாதிரி இருக்குது, பயமாக இருக்குது, ஒரு பரிகாரம் சொல்லுங்கள், அந்த மாதிரினா நீங்கள் வந்து தாராளமாக என் நம்பருக்கு கால் பண்ணலாம். என்னால் எவ்வளோ டீட்டெயில்டாக உங்களுக்கு சொல்ல முடியுமோ அவ்வளோ டீட்டெயில்டாக சொல்கிறேன். இது ஒன்று. இதை தாண்டி உங்கள் ஜாதகப்படி எந்த தெய்வங்கள் வழிபாடு பண்ணணும், என்ன பரிகாரங்கள் பண்ணலாம், என்ன வாழ்வியல் பரிகாரங்கள்லாம் வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கிற விஷயம், வீட்டில் இருக்கிற சமையல் அறையில் இருக்கிற மூலிகைகள், நம்ம எல்லா அரிசியோட மூலிகை தான், எல்லா தானியத்தை வச்சு எப்படிலாம்
நம்ம பரிகாரங்கள் பண்ணி புடச்சிக்கலாம், இல்லை நிம்மதியாக இருக்கலான்றதை சொல்கிறேன். தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த ஜூலை மாதம் உங்கள் எல்லாருக்குமே அந்த சிவன் பார்வதி அருளால் எல்லாமே நல்லதாக நடக்க வாழ்க வளத்துடன் விடைபெறுவது உங்கள் டாக்டர் டிவைன் தினேஷ். வணக்கம்.